சிவகங்கையின் வேலுநாச்சியார் மற்றும் மருது சகோதரர்கள். காளையார் கோவில் போரில் வேலுநாச்சியாரின் கணவர் முத்துவடுகநாதர் ஆங்கிலேயர்களால் கொல்லப்பட்ட பிறகு வேலுநாச்சியார் தன் கைக்குழந்தையுடன் தப்பிச் சென்றார். அந்த இக்கட்டான சூழலில் அவருக்கு பாதுகாப்பாகவும் உந்து சக்தியாகவும் நின்றவர்கள் பெரிய மருது மற்றும் சின்ன மருது. 8 ஆண்டு கால திட்டம். நாட்டை இழந்த வேலுநாச்சியார் விருப்பாட்சி கோட்டையில் தஞ்சம் புகுந்தார். அங்கு மருது சகோதரர்கள் வேலுநாச்சியாருக்கு படை திரட்டும் பணியில் ஈடுபட்டனர். பெரிய மருது தனது நிர்வாகத் திறமையாலும் சின்ன மருது தனது போர் திறமையாலும் படை வீரர்களை ஒன்றிணைத்தனர். ஹைதர் அலியின் உதவி. சின்ன மருதுவின் அறிவுரைப்படி வேலுநாச்சியார் மைசூர் மன்னர் ஹைதர் அலியிடம் உருது மொழியில் பேசி இராணுவ உதவியை கேட்டார். சின்ன மருதுவின் ராஜதந்திரமும் வேலுநாச்சியாரின் துணிச்சலும் ஹைதர் அலியை வியக்க வைத்தது. அவர் 5000 குதிரைப்படை வீரர்களை அனுப்பி வைத்தார். சிவகங்கை மீட்புப் போர். மரநிலை 1780. மருது சகோதரர்கள் முன்னின்று படையை வழிநடத்த வேலுநாச்சியார் வீரவேல் ஏந்தி போர்க்களத்தில் குதித்தார். சின்ன மருதுவின் வியூகம். ஆங்கிலேயர்களின் பீரங்கிப் படைகளை சமாளிக்க மருது சகோதரர்கள் மறைந்திருந்து தாக்கும் முறையை கையாண்டனர். கோட்டை முற்றுகை. மருது சகோதரர்கள் காளையார் கோவிலை கைப்பற்ற வேலுநாச்சியார் குயிலியின் உதவியுடன் சிவகங்கை கோட்டைக்குள் நுழைந்தார். வெற்றி மகுடம். ஆங்கிலேயர்கள் நிலைகுலைந்து ஓடினர். 8 ஆண்டுகளுக்குப் பிறகு சிவகங்கை கோட்டையில் மீண்டும் மீன்கொடி பறந்தது. வேலுநாச்சியார் ராணியாக பொறுப்பேற்றார். அவருக்கு பக்கபலமாக மருது சகோதரர்கள் அமைச்சர்களாகவும் தளபதிகளாகவும் இருந்து நாட்டை வழிநடத்தினர். முக்கியத்துவம். இந்திய வரலாற்றில் ஆங்கிலேயர்களை போரில் தோற்கடித்து இழந்த நாட்டை மீட்டெடுத்த ஒரே ராணி வேலுநாச்சியார். அவருக்கு தோள் கொடுத்தவர்கள் மருது சகோதரர்கள். வேலுநாச்சியார் மருது சகோதரர்கள் உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்? கமெண்ட் பண்ணுங்க.